இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். போன உடனே அவங்க 2 பேருக்கும் ஃபேவரட்டான ரசமலாய் வாங்கி கொடுத்தாச்சு. ஃபேவரட்டுன்னு சும்மா தாங்க சொன்னேன். அவங்க அதுக்குள்ளே இருக்கிற ரசமலாயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த இனிப்பாக இருக்கிற பாலை மட்டும் குடிச்சிட்டு வச்சுருவாங்க. பேக்கரியோட சிட் அவுட் ஏரியாவோட ஃபுல் வியூ பாருங்கள். முன்னாடி இந்த இடத்துல சோஃபாலாம் இருந்துச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலை. குட்டி குட்டி சேர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. சோஃபா இருந்தப்போ எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பாப்பாவை தனியாக உட்கார வச்சுட்டு நாங்கள் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருப்போம். இப்போவும் ஒன்றும் இல்லை, பாப்பாவை தூக்கி டேபிள் மேலே உட்கார வச்சுருவோம். ஏன்னா சேரில் உட்காந்தா அவள் கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். என்ன ஒன்று, தனியாக சாப்பிட்றதுனால அவள் சாப்பிட்றதும் இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, ஓகேன்னு விட்டாச்சு. இதே பாலை தான் நானும் வாங்கி பால் காய்ச்சி கொடுக்குறேன். பாலை எடுத்துகிட்டு ஆளுக்கு வந்தால் போதும். பெருசு வடக்கு பக்கமும் சின்னது தெற்கு பக்கமும் போய் நின்றுக்கும். இந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு இதில் பாதி நாள் கழிஞ்சிரும். இங்கே என்னவோ இந்த பாலை முச்சக்குன்னு குடிச்சிட்டு இருக்குதுங்க. சரி, ஓகே, குடிக்கட்டோன்னு விட்டாச்சு. இந்த கேப்பில் நம்ம காம்போ ஆர்டர் வந்துருச்சு. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். சாட் காம்போவில் தாய் பூரி 2, பானிபூரி 2, பாவ் பஜ்ஜி 1, பேல் பூரி கொஞ்சம் சின்ன கப்பில், அடுத்து சன்னா மசாலா கட்லெட்லாம் இருக்கும். இந்த கட்லெட்டுக்கு கொடுத்துருக்க சாஸ் செம்மையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 180. மந்த்லி ஒன்ஸ் இந்த பேக்கரிக்கு இதை சாப்பிடாம போகவே மாட்டோம். எங்களோட ரிலாக்ஸேஷன் ஸ்பாட் இது தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.